வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். ஆம், அடிக்கடி சொல்கிறேன், நீ மிக அவசரப்படுகிறாய் என்று. நான் சொல்வதை நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் என்கிறாய். ஏன், எதற்காக? உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன். என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா? உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. கஷ்டத்தை எல்லாம் சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன். உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு, என் கடமை. நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்து கொடுப்பேன். உன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். நீ தற்போது பணமில்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே, அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா? அதை நீ உணர்ந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய். இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை. அதை போலவே தான் உன் இருள் சூழ்ந்த நாட்களும். ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டி விடுகிறோம். ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா? இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து இருந்தால் நீ செய்திருப்பாயா? அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதாய் இருந்தது. இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது. அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன். அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, என் உயிர். என் ஆசீர்வாதங்களுடன் என் குருவின் ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய அனுக்கிரகம் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளை நீ. எல்லாம் நன்றாக சுபிட்சமாக நடைபெறும். உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உன்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன். மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே. எல்லாம் நன்மைக்கே. இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் 16ஐயும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். உனக்காக நான் செய்கிறேன் இதை. நீ கவலைப்படாதே. உன் பணப்பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எந்த ரூபத்திலுமே உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இதற்காக உன்னுடைய இழப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இழப்பு என்பது மிக பெரியதுதான். அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே. என் மீது உனக்கு பயம் இல்லையா? நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன். எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நீ எழுந்து மேலே வா. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய். உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே. உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது. அல்ல, நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது கடவுளாக இருந்தாலும் சரி,
கடவுள் மனித ரூபத்தில் வந்தாரும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள். அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது. ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள், கூலிகள் ராஜாக்கள் ஆவார்கள். இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாமே உலக இயல்பு. எது உன்னிடமிருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். அதற்கு நான் பொறுப்பு. அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும். உன் அப்பன் நான் சொல்கிறேன், என் பேச்சை கேள். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது, ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே. நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா? அதை இன்றோடு அடியோடு அழைத்து விடு. ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள். எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன். நீ பயப்படாதே. நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். என் வார்த்தைகளை நம்பு. இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும். நீ உன் மனதிற்குள்ளே எத்தனை நாட்கள் தான் இப்படி அழுது அழுது புழுங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாய்? எத்தனை கஷ்டங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு இருக்கப் போகிறாய்? உன்னுடைய குமுறல் யாருக்கும் கேட்கவே கேட்காது. நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறையாவது என்னை பற்றி நீ யோசித்து பார்த்தாயா? என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன். ஏன் நீ என்னை மறந்தாய்? உன் அப்பாவை நீ மறக்கலாமா? மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும்? உனது வழிகள் எல்லாமே பறந்து போகும். நீ கவலைப்படாதே. அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கவே கூடாது. என்னை நீ மறக்கவே கூடாது. கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை நீ கவனி. அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை நீ பார். 2 ஒன்று போலத்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கிய அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் எல்லோருக்குமே. ஆனால் அதை நீ புரிந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு நிறைய கடினமான விஷயங்கள் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்தாக வேண்டும். தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாய மணி என்பதை நீ மறந்து விடாதே. அந்த மணியின் சத்தம் உனக்கு கேட்டால் உடனடியாகவே அதை நீ நிறுத்திவிடு. போகும் அடிகள் சரிதானா? சரிதான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழியே போ. போகும் அடிகள் சரிதான், அவைகள் உனக்கு சரியாகத்தான் தெரியும் என்றால் மட்டுமே அங்கு செல். போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் உன்னுடைய அப்பாவின் குரல் என்றுமே இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா. என் கையை தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாகவே உன்னிடம் நான் தருகிறேன். அது கொண்டு என் கையை பிடித்து நீ மேலே ஏறி வா.
காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காகத்தான். என்றுமே என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய். சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழ்வாய். இன்று உனக்கு நடப்பது எல்லாமே எது நடந்தாலும் அது கடவுளின் அனுமதியோடு மட்டும்தான் நடக்கிறது என்று பொருள் உணர்ந்து கொள். இதை நீங்கள் கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் பேரறிவை, கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் என்றுதானே அர்த்தம். அவ்வாறு செய்யலாமா? அதை நீங்கள் செய்யாதீர்கள். அவர் அனுமதித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலுமே இது கடவுளின் செயல் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு அமைதி கிட்டும். நம் விருப்பமா உலகை இயக்குகிறது? இல்லையே. கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார். மனிதன் பொருள்களை ஒரு பகுதியாக பார்க்கிறான். மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் இருந்து பிரிந்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான். கடவுளுக்கோ முன் நடந்ததும் தெரியும், பின் நடக்கப் போவதும் தெரியும், இப்போது நடக்க இருப்பதும் தெரியும். அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார், மனிதன் வேற்றுமையை காண்கின்றான். கடவுள் பூரணமான நியாயத்தை காணும்போது அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதே கிடையாது. நீங்கள் கடவுளின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். நீங்களே கடவுள் என உணருங்கள். பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு படைப்பே என்றும் அனைத்தும் உங்கள் விருப்பத்தாலேயே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்து கொள்ளுங்கள். உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பிறர் நம்மை திட்டும்போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக்கொள்ளாதீர்கள். நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள். இக்கட்டான நிலைமைகளை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள். பிறர் அவர்கள் விருப்பம் போல நினைக்கட்டும், அவர்கள் விரும்புவதை சொல்லட்டும். இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்தது. நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள். எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள். எந்த நிலைமையிலும் அடக்கமாக இருங்கள். நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை காண கற்றுக்கொண்டால்தான் இது சாத்தியமாகும். கடவுள் அப்படித்தான் விரும்புகிறார். எனவே அது அப்படியே இருக்கட்டும். பிறர் உங்களை நிந்திகையில் நீங்கள் மௌனமாக இருங்கள். கலக்கம் அடையாதீர்கள். பழி சொற்களை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகப் போகிறது? அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அதுவே மிக பெரிய தவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள். நிச்சயமாகவே யாராவது உங்களை வசிப்பாடினால் அவர்கள் முடிக்கும் வரை என்னுடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள். வாய்விட்டு கூறினாலும் சரி, அவர்கள் கூறுவது உங்கள் காதுகளில் விழாது. நீங்கள் செவிடாகி விடுவீர்கள். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். அநீதியை நான் அழிப்பேன். நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா, நான் என்பது எது? நான் தான் நீ, நீதான் நான். உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள். எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும். பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும், சுத்த வெளுப்பாக ஆகிவிடும். அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது. அதுவே முடிவான நிலை. இப்படி நீற்று போனதே திருநீரு. நீரு பஸ்மம் எனப்படும். ஈஸ்வரன் மகா பஸ்மம். எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா பஸ்மம்தான் உதி. அவன் பஸ்மமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல்தான் கருப்பு. அதுதான் கரி. நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா? எதுவும் தோன்றவும் இல்லை, இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. புற உலக மாயைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளதுபடியே இருக்கிறது. உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும். மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது. அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும்.
நீங்கள் அறிந்ததை கொண்டு கடவுளை வழிபடுங்கள். உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள். வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்து கொள்ளவில்லை. அன்பாக கூப்பிட்டால் போதும். நான் இருக்க பயம் என்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன். உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னை முழு திருப்திப்படுத்தவே நான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து பூசிக்கொண்டு இருந்து பார். உன் மனம் தெளிவாகும். உனக்கு மாமருந்தே இதுதான். உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும். உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள். தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போய்விடும். இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள். எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள். நிம்மதி நிலைத்து இருக்கும். உன்னுடைய தூய்மையான பக்தியினால் நீ எல்லாவற்றையுமே பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும். நீ சந்தோஷமாகவே இரு. தினசரி 5 நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையில் செயல்பட்டு நல்ல மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நாம் நம்முடைய தேவைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய தேவைகள் தானாகவே நிறைவேறிடும். யாராவது உன் கண் முன்னே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஒரு 2 நிமிடமாவது அவர்களுக்காக வேண்டிக்கொள். அவர்களுடைய பெயரை என்னிடம் சொல்லிக்கொள். அது போதும். உன்னுடைய வேண்டுதல் தானாகவே நிறைவேறும். காலப்போக்கில் நமக்கு தேவை என்பதே இல்லாமல் நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆழமான அமைதியில் அபரிமிதமான ஆசிகளுடனும் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பு அமைவதில்லை. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ முழுமையாகவே பயன்படுத்திக்கொள். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பை நாம் தரமாட்டேன். உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் இதை நீ பயன்படுத்திக்கொள். எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய். நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த நமக்கான வாய்ப்பு இது என்று எண்ணிக்கொள். இந்த வாய்ப்பை நீ தவறாமல் பயன்படுத்தி நாம் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் என்று எண்ணத்தோடு செயல்பட்டுப்பார். உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும். எந்த தடங்களும் இல்லாமல் உன் கைகளில் வந்து சேரும். உளமாற உன்னுடைய மனதார பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நமது தீய கர்மாக்கள் எல்லாமே குறைந்துவிடும். அபரிமிதமான ஆசீர்வாதங்கள், எல்லா தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் உனக்கு தானாகவே வந்துவிடும். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் உன் மனதை நீ நிரப்பி வைத்துக்கொள். உன் வீட்டையும் நேர்மறையாகவே மாற்றி வைத்துவிடு. நீ பேசுவதும் நேர்மறையாகவே இருக்கட்டும். நீ முழுவதுமாகவே நேர்மறையாகவே மாறிவிடு. எதிர்மறை உனக்குள்ளே வராதபடி செய்து கொள். நேர்மறை இருந்தால் அந்த வீட்டில், அந்த இடத்தில் எதிர்மறைக்கு வேலையே இருக்காது. அடுத்தவர்களுக்கான இந்த 5 நிமிடம் நமக்கான மிக பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ தெரிந்து கொள். உணர்ந்து பயன்படுத்தி கொள்வதற்காக நான் உனக்கு இப்பொழுதே மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். மற்றவர்களுக்காக நீ வேண்டுவதற்காக என்னுடைய நன்றி இது. ஏற்றுக்கொள். உங்கள் சிரமங்கள் அனைத்துமே விரைவிலேயே தீர்க்கப்படும். நிச்சயமாகவே தானாகவே எல்லாமே சரியாகும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன்னுடைய இன்றைய பிரச்சனைக்கு யார் காரணம் என்று ஞாபகம் இருக்கிறதா? எதையும் நீ மறந்திருக்க மாட்டாய். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அப்படிதானே? உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் இப்போது நன்றாக செழுமையாக எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது போலதான் உனக்கு தெரிகிறது. கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற நான் கஷ்டப்படுகின்றேன் என எரிச்சலோ நீ கவலையோ மட்டும் படாதே.
அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள். ஒரு பூ காலையில் பூத்தால் மாலையில் எப்படி இருக்கும்? வாடி போய்விடும் அல்லவா? அப்படித்தான் அவர்களும். இப்போது பூத்து குலுங்கும் நேரம். விரைவிலேயே அவர் வாடும் நேரத்தையும் எட்டி விடுவார்கள். இன்னும் கொஞ்சம் காலம்தான். நீ பொறுமையாக இரு. அவர்கள் வாடப்போவதை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீ எப்படிப்பட்டவன் என்பது தெரியுமா? நீயோ விருட்சத்தை போன்றவர். விருட்சமாக வேரூன்றி ஆழமாக நிற்கப் போகிறாய். எல்லோருக்கும் நிழல் தரும் மரமாக இருக்கப் போகிறாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ எதற்குமே அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நான் ஆலமரம், என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தரப்போகிறாய். அதில் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாகவே இருக்கும். உன் நிழல் தேடி வரும்போது உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய். நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்படவே மாட்டாய். அவர்களுக்காக நீயே பரிதாபப்படுவாய். வேண்டாமப்பா, அவர்களை விட்டுவிடு என்று நீயே உன் வாயால் சொல்லும் அளவுக்கு அவர்கள் நிலை பரிதாபமாக இருக்கப் போகிறது. இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலுமே நீ பாதிக்கப்பட மாட்டாய். உன் மனதில் குழப்பம் வராது. உன் மனதில் தெளிவு பிறக்கும். உன் மனதில் கவலையே இருக்காது. உன் மனதில் நிம்மதி இருக்கும். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை அள்ளித்தரப்போகிறேன். நீ கவலைப்படாதே. நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். நிம்மதியாக வாழப்போகிறாய். உன்னால் எல்லாம் முடியும். நீ எதற்காக உன்னுடைய வெற்றியிலிருந்து பின்வாங்கப் போகிறாய்? அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வேண்டாம். நான் இருக்கிறேனே. நீ மிக சிறந்த வெற்றியாளனாக மிளிர வேண்டுமெனில் போராட்டங்கள் அனைத்தும் மன உறுதியுடன் துணிச்சலுடனும் எதிர்கொண்டால் வெற்றி என்பது கை கெட்டிய தூரம்தானே. பிறகு எதற்காக நீ பின்வாங்குகிறாய்? துணிச்சலாக இறங்கு. நான் இருக்கிறேன். உன் மனது பற்றி உன்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உன் மீது உன்னை போல் அக்கறை உள்ளவர் எவருமே கிடையாது. உன்னை நீயே முதலில் தாழ்த்திக் கொள்வதை நிறுத்து. உன்னை நீ அறிய முயற்சி செய். உன் காரியமெல்லாம் தானாகவே கைகூடி உன்னை தேடி வரும். வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்த வரிகள் தான் இது. வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது என்று தெரியுமா? கடைசி வரைக்கும் ஒருத்தரை முழுசாக புரிந்து கொள்ள முடியாது என்றால் எவன் புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் நிம்மதியாக இருப்பான். ஒருவரை உங்களால் முழுமையாக 100% புரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த மனிதரோடு உங்களால் உறவாட முடியாது. அது கணவன், மனைவி, அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி, நண்பன், காதலி, இப்படி எந்த உறவாக இருந்தாலுமே சரி. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பலது பலருக்கு இன்றைக்கும் கனவாகவே இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் என்னவென்று அதை அனுபவிக்கும் போது மனிதனுக்கு தெரிவது கிடையாது. அப்போது அவர்களுக்கு அலட்சியப்படுத்துவார்கள். அது இல்லாமல் போகும்போது பாருங்கள், அப்போதுதான் தெரியும். நேர்மையற்றவர்களும் உயர்கிறார்களே என்று நாம் எப்படி வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ கூடாதோ அதே போலத்தான். ஏனெனில் நம்முடைய நோக்கம் உயர்வும் அல்ல, நேர்மையாக இருப்பது மட்டுமே. ஒரு மணியைப் போல நல்ல செயல்கள் சொர்க்கத்தின் வாசலில் ஓசையை எழுப்பும். சில சமயங்களில் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல. அதுபோலவே சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஒருவரை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அவர்களிடம் வீணான வாக்குவாதத்தை விட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி வந்து விடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக வைத்துக்கொள்ளும். அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், எதுவுமே நீங்கள் காதில் போட்டு கொள்ளாதீர்கள். கசக்கும் வேப்பங்காய் கூட பழுத்தால் இனிக்கிறது. கடைசி வரை பழுக்காத காயாய் சில மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள்.
அவர்களை நம்மால் திருத்தவே முடியாது. என்ன செய்தாலும் அவர்களால் திருந்தவும் முடியாது. உன் தூய பக்தியினால் மட்டுமே நீ நினைத்தது நிச்சயமாகவே நிறைவேறும். உன் அப்பாவின் துணையோடு நிச்சயம் நீ நினைத்தது எல்லாமே உன் கைகூடி தானாக வரப்போகிறது.